ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் பேக். லனக்ஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் ஃப்ரீ கோர்ஸ் தமிழில் வந்து 9th செஷன் வந்து பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி வந்து லனக்ஸ்னா என்ன, விர்ச்சுவலைசேஷன் டெக்னாலஜினா என்ன, லனக்ஸ் வந்து சென்டோஎஸ் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, உபுண்டு எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, லேட்டஸ்ட்டாக வந்து பேரட் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, அதுக்கு பிறகு வந்து 150 ரூபீஸ்க்கு வந்து எப்படி விஎம்வேர் வந்து வாங்குறது அப்படிங்கிறதெல்லாம் கவர் பண்ணியிருந்தோம். ஸோ நோ மோர் இன்ஸ்டாலேஷன், இன்னும் வந்து இன்ஸ்டாலேஷன் எதுவும் காமிக்க போகிறது கிடையாது. ஏன்னா மக்கள் வந்து எல்லாமே காமிச்சிட்டோம், ஏறக்குறைய எல்லாமே வந்து காமிச்சிட்டோம். ஸோ உங்களுக்கு வந்து தரவு நாலேஜ் வந்து இப்போ இன்ஸ்டலேஷனில் வந்து வந்திருக்கும். அதாவது நீங்கள் விண்டோஸ் வச்சுக்கிட்டு விண்டோஸோ இல்லை மேக்கோ எது இருந்தாலுமே வந்து நீங்கள் லனக்ஸ் வந்து த்ரூ விஎம்வேர் பிளேயர்லையோ இல்லை விஎம்வேர் விர்ச்சுவல் மெஷின் விர்ச்சுவல் பாக்ஸ்லையோ இல்லை விர்ச்சுவல் மெஷின் வந்து 150 ரூபீஸ் ஆர் $2 வாங்கியோ உங்களால் வந்து யூஸ் பண்ண முடியும். அந்த தைரியம், அந்த கான்ஃபிடென்ட் வந்து எனக்கே வந்துருச்சு. அதனால் நீங்களும் வந்து அது ப்ராரம் பண்ணுவீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இப்போ இருந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, லனக்ஸ் பேசிக்ஸ் கமாண்ட்ஸ், லனக்ஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து ரியலாக வந்து நம்ம வந்து ஆரம்பிக்க போகிறோம். ரியல் கோர் வந்து ஆரம்பிக்க போகிறோம். ஓகேவா, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ லனக்ஸ் பேசிக் லிஸ்ட் கமாண்ட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், எல்எஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். நம்ம விண்டோஸில் வந்து பார்த்திங்கன்னா டிஐஆர் அப்படின்னு சொல்லிட்டு போடுவோம். ஸோ டிஐஆர்னா கமாண்ட் ப்ராம்ப்டில் டிஐஆர்னு போட்டோம்னா லிஸ்ட் ஆகும் இல்லையா, அதே மாதிரி எல்எஸ் வந்து லிஸ்ட் பண்ணுறதுக்கு. அப்போ எல்எஸ் எல்ஆர்டி, அதை வந்து டீட்டெயில் லிஸ்ட்டு வந்து பார்க்குறதுக்கு வந்து எல்எஸ் எல்ஆர்டி ப்ளஸ் ஐஃபன் எல்ஆர்டி. ஹிடன் ஃபைலெல்லாம் இருக்குது, ஹிடன் ஃபைல்லாம் பார்க்குறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்எஸ் ஐஃபன் எல்ஏ அப்படின்னு சொல்லிட்டு போடுவோம். அப்புறம் பிடபிள்யூடி அப்படின்னா ப்ரெசன்ட் ஒர்க்கிங் டைரக்டரி, ப்ரெசண்ட்டாக எங்கே வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அந்த மாதிரி டைரக்டரி வந்து காமிக்கும். அப்புறம் வந்து கேட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேட்டு ஃபைல் நேம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃபைலுக்குள்ளே இருக்கிற கண்டென்ட் எல்லாமே காமிக்கும். ஸோ ஃபைல் இருக்கிற கண்டென்ட் காமிக்குது அப்படின்னா, சப்போஸ் ஒரு ஃபைல் வந்து 20 MB ஃபைல் அப்படின்னா அதை வந்து எப்படி பார்ப்பீங்க, அந்த 20 MBனா அது வந்து கேட்டோன்னு ஓட்டிங்கன்னா ஓடிக்கிட்டே இருக்கும். ஸோ ஸ்மால் ஃபைலை வந்து கேட்டில் பார்த்துக்கலாம், வேறு டிஸ்பிளேயில் வியூ பண்ணி தான் நம்ம வந்து பார்க்கணும். ஸோ பெரிய ஃபைலை வந்து கேட்டில் வந்து போடாதீங்க. கேட்டில் போட்டிங்க அப்படின்னா அது மாதிரி ரொம்ப நேரம் ஓடிக்கிட்டே இருக்கும். அது வந்து என்ன ஆகும், அப்படியே ஸ்டாக்னட் மாதிரி இதாயிரும். அதனால் அதுக்கு உண்டான வாய்ப்புலாம் இருக்குது. ஓகே, அடுத்து வந்து ஒரு ஃபைல் இருக்குது, அது வந்து லெஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே த பேஜ் பை பேஜ்னு சொல்லிட்டு போடும். இப்போ மோர் அப்படின்னு போட்டிங்கன்னா டிஸ்பிளே த பேஜ் பை பேஜ் தான். லெஸ்ஸும் மோரும் வந்து ஏறக்குறைய சேம் தான். ஓகே, இப்போ ஹெட்டுனா இப்போ ஒரு ஃபைல் இருக்கா, அதில் டாப் 10 லைன்ஸ் மட்டும் நம்ம வந்து பார்க்கணும் அப்படின்னா ஹெட்டுன்னு போடுவோம். இல்லை அது வந்து பர்டிகுலராக வந்து அதில் வந்து ஆப்ஷன் இருக்குது, ஹெட்டு ஐஃபன் என் அதாவது நம்பர் 5 அப்படின்னு போட்டிங்கன்னா ஃபைல் நேம் அப்படின்னு போட்டிங்கன்னா 5 லைன்ஸ் மட்டும் உங்களுக்கு வந்து காமிக்கும். இப்போ டெய்ல் போட்டிங்க அப்படின்னா டெய்ல் வந்து லாஸ்ட் 10 லைன்ஸ் வந்து அந்த ஃபைல் வந்து காமிக்கும். இல்லை எனக்கு வந்து 10க்கு மேலே வேணும் அப்படின்னா +20 இல்லை +10 அப்படின்னு போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு லாஸ்ட்டில் வந்து 20 லைன் மட்டும் பார்க்கணும் அப்படின்னா +20. ஓகே, 20th லைனில் இருந்து உங்களுக்கு வந்து காமிக்கும். இல்லை -20 வந்தீங்கன்னா 20, அதாவது 20th லைன்லேருந்து அது கீழே இருக்கிறது எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து காமிக்கும். ஸோ இது எல்லாமே நம்ம வந்து ப்ராக்டிக்கலாக பார்க்க போகிறோம். ஸோ இது ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது, இதெல்லாம் மக்கப்லாம் எதுவும் பண்ண தேவையில்லை. நீங்கள் ஒரு தடவை இது பார்த்துட்டிங்க, இல்லை ஒரு தடவை இப்போ ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கனால உங்களுக்கு வந்து ஞாபகம் வந்து விடும். ஸோ ஹெட்டு -30 ஃபைல் நேம் டிஸ்பிளே த ஃபஸ்ட் 30 லைன்ஸ். இப்போ டெய்ல் 20 ஃபைல் நேம் டிஸ்பிளே த லாஸ்ட் 20 லைன்ஸ். ஓகே, இப்போ +20க்கும் -20க்கும் என்ன வித்தியாசம் டெய்ல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா +20th லைன்லேருந்து இது வந்து ஆரம்பிக்கும். இது வந்து -20னாலும் 20th லைன் இந்த லாஸ்ட் 20 லைன் வந்து காமிக்கும். ஓகே, பேஜ் வந்து சிமிலர் டு லெஸ் ஆர் மோர், நாட் ஒர்க்கிங்னா ஆல் ஓஎஸில் வந்து ஒர்க் ஆகிற கிடையாது பேஜுங்கிறது. ஸோ வாங்க நம்ம வீடியோக்கு ப்ராக்டிக்கலுக்கு நான் காமிக்கிறேன். ஸோ நம்ம ஏற்கனவே உபுண்டு வந்து 18 வந்து வச்சுருக்கோம். ஸோ அதில் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். விர்ச்சுவல் பாக்ஸில் வந்து உபுண்டு வச்சுருக்கேன். ஸோ அதில் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். இங்கே பாருங்கள், ஓப்பன் டெர்மினலுக்கு போய்க்குங்க. ஓப்பன் டெர்மினலுக்கு போயிட்டிங்கன்னா
நான் வந்து பெருசு பண்ணிக்கிறேன். ஓகே, ஓ அது பண்ண முடியாதா? ஓகே, நோ ப்ராப்ளம். ஃபுல் ஸ்க்ரீன் மோட் சுவிட்ச். ஓகே, நோ ப்ராப்ளம். ஸோ இங்கே பாருங்கள், பிடபிள்யூடினா ப்ரெசன்ட் ஒர்க்கிங் டைரக்டரி. ஸோ ப்ரெசன்ட் ஒர்க்கிங் டைரக்டரி வந்து இங்கே இருக்கும். ஓகேவா? இப்போ யூஸ்வலாக வந்து எல்எஸ் என்ன போட்டோம்னா லிஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு போகிறோம். இப்போ இது வந்து இதில் வந்து எது வந்து ஃபைலு எது வந்து ஃபோல்டர் அப்படிலாம் நமக்கு வந்து தெரியலை. ஸோ அப்போ வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா எல்எஸ் ஸ்பேஸ் -LRT அப்படின்னு ஒன்றிங்கன்னா இங்கே பாருங்கள், இது வந்து கொடுத்துரும். டீட்டெயிலாக வந்து வியூ வந்து கொடுத்துரும். ஸோ இங்கே டீனை இருக்கிறது எல்லாமே டைரக்டரி. இப்போ இது எல்லாமே வந்து இப்போ டீனை இல்லை அப்படின்னா இது வந்து ஃபைல் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஓகேவா? இப்போ வந்து பர்டிகுலர் டைரக்டரிக்குள்ளே நாம் போகணும் அப்படின்னா சிடி, இங்கே பாருங்கள் டாக்குமெண்ட்ஸ். இப்போ நீங்கள் லினக்ஸில் அடிக்கும்போது நீங்கள் சிடி டாக்குமெண்ட்ஸ் அப்படின்னா ஃபுல்லாக அடிக்கணும் தேவையில்லை. இங்கே பாருங்கள் டிஓசி டேப் வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள். டேப் ப்ரெஸ் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். நான் வந்து இங்கே பாருங்கள் டிஓ தான் போடுறேன். டேப் ஏன் வரல? இங்கே வந்து ரெண்டும் ஓகே. என்ன டவுன்லோட்ஸும் டாக்குமெண்ட்ஸ் ரெண்டுமே டிஓவில் தான் ஆரம்பிக்குது. ஸோ டிஓசி இப்போ போட்டு இங்கே பாருங்கள், இப்போ பண்ணிங்கன்னா வந்துடும். இப்போ இது டிஓ டபிள்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா டவுன்லோட்ஸ் வந்துடுது. ஓகே, ஸோ டேப் வந்து யூஸ் பண்ண பாருங்கள். டேப் வந்து ஒரு ஹேண்டியாக வரும். இப்போ இதுக்குள்ளே வந்து நான் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா இதுக்குள்ளே ஒன்றுமே இல்லை. ஸோ வெளியே வரணும்னா சிடி /. ஓகே, இது வந்து நான் ஹோமுக்கு வந்து போகணும் அப்படின்னா சிடி, வெறும் சிடின்னு போட்டிங்கன்னா நீங்கள் ஹோமுக்கு எங்கே இருந்தீங்களோ அங்கே வந்து போயிடலாம். ஓகே, யூஸ்வலாக நீங்கள் லாகின் ஆகும்போது உங்கள் யூசரில் தான் லாகின் ஆவீங்க. ஸோ அதனால் வந்து எப்பயுமே வந்து சூடோ SU அப்படின்னு போடுவாங்க. சுவிட்ச் யூசர் சூடோ SU. சூடோனா என்ன அப்படின்னா ஒரு அட்மின் ப்ரிவிலேஜஸ் இருக்கிறதுக்கு வந்து அந்த பெர்மிஷன் இருக்கிறதுக்கு தான் யூஸ்வலாக வந்து இந்த யூசருக்கும் கொடுப்பாங்க. சப்போஸ் உங்களுக்கு வந்து சூடோ SU இது இல்லை அப்படின்னா, அதாவது பெர்மிஷன் உங்களுக்கு அட்மின் கொடுக்கல அப்படின்னா நீங்கள் வந்து அந்த பெர்மிஷனில் அதாவது ரைட் பண்ணவோ இது பண்ணவோ முடியாது. ஸோ அதனால் சூடோ SU அப்படின்னு போட்டிங்கன்னா ரூட்டுக்கு வந்து போயிடுவீங்க. இங்கே பாருங்கள், இதுக்கு பாஸ்வேர்டு கேட்கும். ஸோ பாஸ்வேர்டு இந்த யூசருக்கு பாஸ்வேர்டு கேட்கும். சப்போஸ் இஃப் யூ ஆர் ஹேவிங் த ப்ரிவிலேஜஸ், அதுக்காக எல்லாருக்கும் இருக்குன்னு சொல்ல முடியாது. ப்ரிவிலேஜஸ் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து ரூட்டுக்கு வந்து போயிடும். ரூட்டில் என்ன ஒரு டிஃப்ரென்ஸு அப்படின்னா, நீங்கள் இப்போ வந்து எம்கேடிஐஆர்னால் நீங்கள் வந்து என்னது ஒரு ஃபோல்டர் வந்து கிரியேட் பண்ணுறீங்க. ஃபோல்டர் எங்கே கிரியேட் பண்ணுறீங்க? இங்கே தான் கிரியேட் பண்ணுறீங்க. கிரியேட் ஆயிடுச்சு. இதே நேரத்தில் நான் வந்து சூடோ SU ஃப்ரீடெக் தமிழ், இப்போ ஃப்ரீடெக் தமிழில் இருக்கேன். ஃப்ரீடெக் தமிழில் இருந்து எம்கேடிஐஆர் ABCD1 அப்படின்னா பார்த்தீங்கன்னா இங்கேயும் வந்து ABCD இங்கே பாருங்கள், இது வந்து ரூட்லேருந்து ஆகுது. இது வந்து இந்த யூசர்லேருந்து ஆகுது. ஸோ இதை வந்து நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ இது என்ன காமிக்குது அப்படின்னா இங்கே பாருங்கள், எந்த யூசர் எந்த ஓனர் யார், இவர் வந்து குரூப் என்ன குரூப்பு அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கும். ஓனர் குரூப்பை என்ன பின்னாடி நம்ம பார்ப்போம். இப்போ இது வந்து டைரக்டரி அப்படின்னு சொன்னேன், ரைட்டா? இப்போ சப்போஸ் இதில் ஏதாவது ஒரு ஹிடன் ஃபைல் இருந்துச்சு அப்படின்னா, ஹிடன் ஃபைல்னால் என்ன அப்படின்னா டாட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். சப்போஸ் இங்கே பாருங்கள், டச்சுங்கிறது கிரியேட் பண்ணுறது, ஃபைலை கிரியேட் பண்ணுறது இப்போ வந்து எல்எஸ். இப்போ LRT. இப்போ பாருங்கள், ஏங்கிறது காமிக்க மாட்டேங்குது, ஆனால் இங்கே வந்து இருக்குது. ஸோ அதை பார்க்குறதுக்கு வந்து LS-LA அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் ஹிடன் ஃபைல் காமிக்குதா? இது எல்லாமே ஹிடன் ஃபைல். ஹிடன் ஃபைல்னால் வெளியே நீங்கள் விண்டோஸில் பார்த்துருப்பீங்க, ஹிடன் ஃபைல் இருக்கும் விண்டோஸில். அதே மாதிரி தான் இங்கே வந்து இது வந்து ஹிடன் ஃபைல். ஓகே,
ஸோ இது வந்து மெயினாக வந்து லிஸ்ட்டுக்கு வந்து பிடபிள்யூடி லிஸ்ட்டுக்கு வந்து இதெல்லாம் பார்த்துட்டோம். அதுக்கு பிறகு வந்து சப்போஸ் ஒரு ஃபோல்டர் வந்து கிரியேட் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா MKDIR அது வந்து பார்த்தீங்க. இப்போ சிடி அந்த ஃபோல்டருக்குள்ளே போகணும் அப்படின்னா சிடி. இப்போ இங்கே இதில் ஒரு லனக்ஸில் ஒரே ஒரு பெனிஃபிட் என்ன அப்படின்னா ஒரு ஏரியாவிலேருந்து நீங்கள் எங்கே வேணாலும் அங்கே தான் பர்டிகுலராக போகணுன்னு அவசியம் கிடையாது. என்ன சொல்ல வரேன் அப்படின்னா இங்கே பாருங்க டவுன்லோட்ஸ். ஓகே, டாக்குமெண்ட்ஸ் டவுன்லோட்ஸ் சிடி டவுன்லோட்ஸ். ஓகே, எல்எஸ் இங்கே எதுவுமே இல்லை. ஓகே, ஸோ நான் வந்து எங்கே இருக்கேன் அப்படின்னா இங்கே பாருங்கள் டவுன்லோட்ஸ்லேருந்து வெளியே வந்துடுறேன். ஓகே, பிடபிள்யூடி ஹோமில் இருக்கேன். இப்போ ஹோமில் இருந்து சப்போஸ் சூடோ எஸ்யூ வந்து போயிட்டேன், நான் ரூட்டுக்கு போயிட்டேன் அப்படின்னா ஹோமில் தான் இருக்கேன். இப்போ ஹோம்லேருந்து டாக்குமெண்ட்ஸில் டவுன்லோட்ஸில் ஒரு ஃபைல் வந்து ஒரு ஃபோல்டர் வந்து கிரியேட் பண்ணணும் அப்படின்னாலும் நீங்கள் வந்து கிரியேட் பண்ண முடியும். இங்கே பாருங்க MKDIR நான் சூடோ போடணும்னு அவசியம் கிடையாது, ஏன்னா ரூட்டில் தான் இருக்கேன். ஓகே, சாம்பிள் எப்படி பண்ணுறேன் MKDIR ஹோம் ஃப்ரீ. ஓகே, ஃப்ரீ டெக் தமிழ். ஓகே, டாக்குமெண்ட்ஸ். ஓகே, அதில் வந்து 1 2 3 இங்கே பாருங்கள். இப்போ வந்து எங்கே போயிடுச்சு 1 2 3 இங்கே தான் இருக்கேன் நான். பிடபிள்யூடி ப்ரெசென்ட் ஒர்க்கிங் டைரக்டரி வந்து ஹோமில் இருக்கேன், ஆனால் எங்கே கிரியேட் பண்ணுறேன் டாக்குமெண்ட்ஸில் வந்து கிரியேட் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி லனக்ஸில் வந்து ஒரு ஃபெசிலிட்டிலாம் இருக்குது. இப்போ விண்டோஸில் அப்படி கிடையாது, நீங்கள் பர்டிகுலர் இடத்துக்கு போய் தான் அங்கே வந்து நீங்கள் கிரியேட் பண்ணணும். இங்கே அப்படி கிடையாது, எங்கே வேணாலும் நீங்கள் வந்து கிரியேட் பண்ணலாம். ஓகே, இப்போ அதுக்கு அடுத்து வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு ஃபைலை வந்து கிரியேட் பண்ணுறோம். ஸோ ஃபைல் கிரியேட் பண்ணும்போது ஏகப்பட்ட ஆப்ஷன் இருக்குது. ஓகே, இருங்க, ஃப்ரீ டக்கு தமிழ் அது போய்க்கிறேன் எல்எஸ். ஓகே, இப்போ ஃபைல் கிரியேட் பண்ணும்போது கிளியர்னு போட்டிங்கன்னா எல்லாமே கிளியர் ஆயிரும். ஃபைல் கிரியேட் பண்ணும்போது ஏகப்பட்ட எடிட்டர் வந்து இருக்குது. ஸோ அதை வந்து நம்ம வந்து பின்னாடி பார்க்கலாம். ஸோ நானோ எடிட்டர், விம் எடிட்டர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. எல்லாத்துலேயுமே விம், விஐ அப்படின்னு சொல்லிட்டுலாம் எடிட்டர் இருக்குது. அதில் வந்து நானோ எல்லாத்தையும் விட விஐ வந்து நமக்கு வந்து பிடிச்சது. ஏன்னா விஐ வந்து டீஃபால்ட்டாக எல்லா ஓஎஸ்லையுமே இருக்கும், எல்லா லெனக்ஸ் ஓஎஸ்லையும் இருக்கும் விஐ. ஓகே, விஐ அதை வந்து விஐ சப்போஸ் 1 அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா இப்போ விஐ 1ன்னு ஒரு ஃபைல் வந்து இல்லை. ஸோ அதனால் என்ன பண்ணோம் அப்படின்னா விஐ 1ங்கிறது இங்கே 1ங்கிற ஃபைல் இல்லை, அதனால் ஃபைல் வந்து கிரியேட் ஆயிரும். இங்கே பாருங்கள் கிரியேட் ஆகிடுச்சா. இந்த விஐ பற்றி நான் கொஞ்சம் டீட்டெயிலாக வந்து பின்னாடி நான் சொல்கிறேன், ஏன்னா இப்போ வேணாம். இப்போ வந்து இங்கே பாருங்கள் 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25. ஓகே, ஸோ இது ஒரு ஃபைல். ஓகேவா, இப்போ இங்கே பாருங்கள் கேட் அப்படின்னு சொல்லி போட்டிங்க அப்படின்னா இப்போ எல்ஆர்டி பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் 1ங்கிற ஃபைல் இருக்குது. அதோடைய ஓனர் யார், ரூட்டு, அது எந்த குரூப்பில் இருக்குது, ரூட்டில் தான் இருக்குது. இது வந்து என்னது ஃபைலு, டைரக்டரி கிடையாது. ஸோ கேட் 1 அப்படின்னு போட்டிங்கன்னா அதுக்கு உண்டான டிஸ்பிளே எல்லாமே பண்ணும். இதுதான் நான் முன்னாடி சொல்லியிருந்தேன். இப்போ கேட் வந்து டிஸ்பிளே பண்ணி காமிக்கும். அதாவது நம்ம டபுள் கிளிக் பண்ணுறீங்க இல்லையா, எதில் நீங்கள் விண்டோஸில் போய்ட்டு ஏதாவது ஒரு ஃபைலில் வந்து டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா காமிக்குது இல்லையா, அதே மாதிரியே கேட்டு. ஆனால் என்ன ஒரு பெரிய ப்ராப்ளம் அப்படின்னா நீங்கள் ஒரு நோட் பேட் இருக்குது, நோட் பேட் வந்து ஏறக்குறைய 2 GB ஃபைலு. அதை வந்து டபுள் கிளிக் பண்ணால் எவ்வளோ டைம் எடுக்கும் இல்லையா, ஒன்றே காமிக்காது. ஏன்னா உள்ளே இருக்கிற கண்டென்ட் வந்து எல்லாமே லோட் ஆகணும். அதே மாதிரி தான் இங்கேயும் வந்து கேட்டு வந்து நீங்கள் ஒரு பெரிய ஃபைலை வந்து கேட் பண்ணீங்க அப்படின்னா அது லோடு பண்ணி தான் ஒவ்வொன்றா பேஜ் பை பேஜாக தான் ஓடும். ஸோ அந்த மாதிரி தான் இங்கேயும் வந்து. அதனால் பெரிய ஃபைல் எல்லாமே கேட்டு வந்து பார்க்காம விஐ இல்லை விம் இல்லை நேனோ இதில் வந்து போகிறது வந்து பெட்டர். ஸோ சும்மா சின்ன ஃபைலில் அதில் இருக்கிற கண்டென்ட்லாம் பார்க்கணும் அப்படின்னா நம்ம வந்து இப்படி வந்து பார்க்கலாம். ஓகே, ஸோ அடுத்து வந்து
ஓகே, இப்போ வந்து எல்எஸ் ஓகே 1ங்கிறத தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இங்கே பாருங்கள் 1 cat 1 ஓகே மோர். இப்போ ஏற்கனவே இந்த ஃபைல் இருக்கிறனால vi1ன்னு வந்தோன்னா அதை வந்து வந்துடும். அப்படியே அதில் இருக்கிற கண்டென்ட் எல்லாமே நமக்கு வந்து காமிக்குது. ஸோ இதை என்ன பண்ணுறேன் அப்படின்னா காப்பி பார்த்தீங்கன்னா இங்கே பேஜ் பை பேஜாக காமிக்கும். ஓகேவா, மோர் இந்த மாதிரி காமிக்கும். இல்லை அப்படின்னா லெஸ்ன்னு சொல்லிவிட்டு நீங்கள் பார்க்கலாம். ஓகே, கியூ அதில் வந்து லெஸ், அதை கொஞ்சம் கொஞ்சமாக பார்க்குறதுக்கு வந்து ஒரு பெரிய ஃபைலில் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பார்க்கணும் அப்படின்னா இப்படி பார்க்கலாம். அதுக்கு பிறகு வந்து இங்கே பாருங்கள். ஓகேவா, இப்போ டெயில் எண்ணு 20 -20 அப்படின்னா கடைசி 20 டெயில் ஓகே 20 1 லாஸ்ட் லைன் மட்டும் காமிக்குது. இப்போ வந்து இதுலேயே வந்து 20வது லைன்லேருந்து வந்து காமிக்கும். ஸோ இந்த மாதிரி இதை வந்து டெயில்னால் கடைசி, ஹெட்னா வந்து ஃபஸ்ட்டு. ஸோ இதுதான் வந்து பேசிக் கமெண்ட்ஸு. ஸோ நாளைக்கு வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஃபைல் எப்படி கிரியேட் பண்ணுறது அதை பற்றி வந்து பார்ப்போம். ஃபைல் கிரியேட் பண்ணுறது, மற்ற கமெண்ட்ஸ் எல்லாமே வந்து பார்ப்போம். ஓகே, இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம். இதில் வந்து இந்த பிளேலிஸ்ட்டில் வந்து லினக்ஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் பற்றி கம்ப்ளீட்டாக நம்ம வந்து கவர் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த பெல் பட்டனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நாங்கள் தினந்தோறும் வந்து வீடியோ போட உங்களுக்கு வந்து வந்துக்கிட்டே இருக்கும். நம்ம சேனலில் வந்து எஃபர்ட்லெஸ் லேர்னிங், அதாவது தமிழில் சொன்னோம்னா மெனக்கடவே தேவையில்லை, நீங்கள் மெனக்கடாமையே வந்து லேர்ன் பண்ணலாம். ஸோ ஜஸ்ட்டு ஒரு பெல் பட்டனை மட்டும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வந்து காமிக்கும். நோட்டிஃபிகேஷன் காமிக்கும்போது ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் நடக்கும்போதோ இல்லை சாப்பிடும்போதோ இல்லை தூங்கும்போதோ நீங்கள் ஒரு 15 நிமிஷம் செலவு பண்ணிங்கன்னா போதும். டெய்லி வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த ஃபீல்டில் மெனக்கடாமல் நீங்கள் வந்து லேர்ன் பண்ணிக்கிட்டு இருக்கலாம். ஸோ see you tomorrow with another one concept. Okay, thank you, bye.